கேஜிஎஃப்னா வந்து ஜவுளி கடை வச்சு வீடியோ நிறையா இது பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். கேஜிஎஃப்னா ஜவுளி கடை வச்சு நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தமாக. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. கேஜிஎஃப்னா அதுக்கு மீனிங் என்ன? கேஜிஎஃப்னா மீனிங் ஒன்றும் இல்லை சார். படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் நல்லா இருந்துச்சு, வச்சுக்கிட்டேன். எப்படியாப்பட்ட படம்? அது வந்து ஒரு மாசான படம். அது எதுக்கு ஒரு மாசான படத்தை வந்து ஒரு ஜூஸ்க்கு வச்சு எரிமலை எப்படி பொறுக்கும்? ஜூஸுக்குன்னா கடைக்கு தான் சார் பேர் வச்சுக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்சு 30 வருஷம் ஆச்சு. நீங்கள் அதிகமாக போதையில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சிடும் பார்த்து. உங்களே அப்படிதான் கூப்பிடுறாங்க. யார் சார்? கேஜிஎஃப் சார் உங்களோட கேவலமாக கூப்பிடல, காத்து கருப்பை விட கேவலமாக என்ன யாரும் கூப்பிடல. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். அல்ல, அப்படிலாம் கிடையாது. மக்கள் எனக்கு வெளில போனீங்களா, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்னால் ஒரு 10 பேர் பிழைக்கிறான், ஒரு 5 பேர் கடை வச்சு கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் பண்ணியிருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களால் யார் பிழைச்சாங்க சொல்லுங்கள்? உங்களால் சின்ன பசங்களாம் பார்த்து கெட்டு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் ஆன்டிங்க கூட கை வைக்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் தவறாக பேசக்கூடாதோ தவறாக பேசுகிறீங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா வந்து நான் உங்களை எடுக்கிறேன். நீங்கள் எந்த நீங்கள் இல்லை சார், நீங்கள் இன்டர்வியூ என்ன எடுக்கிறீங்க எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் இந்த இன்டர்வியூக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? இந்த காத்து கருப்பு கலையை பார்த்தே ஆகணும், இந்த கேவலமான ஜென்மத்தை பார்த்தே ஆகணும். நீங்க பண்ற வீடியோவை உங்க தங்கச்சியை பக்கத்துல வச்சுன்னு பார்க்க முடியுமா? நீங்க அடிக்கிற பைப்பு தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, இதெல்லாம் உங்க தங்கச்சி வச்சுன்னு பார்க்க முடியுமா? உங்க அம்மா வச்சுன்னு உங்க வீடியோவை பார்க்க முடியுமா? கண்ணு கூசுது சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்டர்வியூ வந்து நான் உங்களை கேள்வி கேட்கணும். இல்ல சார், இந்த இன்டர்வியூல ஹைலைட்டே என்ன தெரியுமா? நான் உங்களை கேள்வி கேட்கறதா ஹைலைட்டே வந்தது. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. சொல்லுங்க சார், என்னதான் நீங்க பண்ணீங்க? உருப்படியா என்ன பண்ணீங்க? சரி, உங்க வீட்டுக்காச்சும் எதனா பிரயோஜனமா இருந்தீங்களா? நீங்க நாட்டுக்கு பிரயோஜனமா இல்ல, உங்க வீட்டுக்கு பிரயோஜனமா இருந்தீங்களா? சொல்லுங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. அம்மா தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க இது வரைக்கும்? யூடியூப்ல எதனா காட்டினீங்களா? ஒரு அம்மாக்கு ஒரு மோந்திரம் வாங்கி போட்டேன், அம்மாக்கு ஸ்டவ் வாங்கி போட்டேன், எதனா பண்ணாங்களா? This is an unwanted statement irrelevant to the current situation. According to rule ஐயா சாமி போதும் போங்க. நீங்க ஆக்டரா சார்? சார் நீங்க ஆக்டரா? நீங்க ஆக்டரா? இதை நான் நம்பணுமா சார்? இந்த பல்ப் எத்திய மண்டியில் ஆச்சுப்பா சார். சத்தியமா சொல்ற கேஸ் ஆயிடும் உங்க மேல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த மாதிரி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது, நாகரிகமே இல்லை. உங்களுக்கு யார் இந்த மாதிரி போதை, என்ன போதை பண்ணிட்டு வந்தீங்க நீங்க? இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு மேலையும் ஓவரா பேசிக்கு இருந்த பாட்டில் எடுத்து பண்ணி. நீங்க முதல்ல தலை வாரினீங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு பவுடர் வச்சிங்களா? எதுவுமே பண்ணல. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நாங்க வந்து யூடியூபர் கிடையாது சார். நான் யூடியூப் சேனல் வச்சிடல. 4 சேனல்காரங்க கூட அங்க பாருங்க, ஆப்ட் ஹவுஸரோட தான் வந்திருக்கேன் இன்டர்வியூ. ஏன்னா கேஜிஎஃப்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஓபன் டாக் கேஜிஎஃப். இருங்க சார், பேச விடுங்க சார். ஆனா கேஜிஎஃப் ஓபன் டாக்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓபன் ஜட்டி கூட போடாத வரீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஓபன் டாக்கா இருக்கீங்கன்னு தெரியும் சார். ஐயோ, முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுது, ஒரு குத்து குத்துறேன். அப்படியா? போடா.